கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க சிலர் அ எனக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா எத்தன காலம் தான் நான் காத்திருக்க முடியும்? ஏன் எனக்கு இன்னும் நடக்கல? அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும். அப்போ அந்த காத்திருக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய நினைவு நம்ம மேல எப்படி இருக்குன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில தான் அதுல அவர் கவனம் வைத்திருக்கிறார். ஒருவேளை சில தாமதங்கள் இருக்கலாம். அதற்காக அவருடைய கரம் குறுகி போகவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னொன்னு, அவருடைய வல்லமை அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கும். அப்போ அந்த காத்திருக்கிற நேரம் அப்படின்னா என்னன்னா, தேவன் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், என்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் சித்தமா இருக்கிறார். அதே எண்ணங்களால நம்ம எண்ணங்கள நிரப்புகிறது தான் அவருக்கு காத்திருக்குதற்குரிய அந்த ரகசியமா இருக்குது. அப்ப இன்றைக்கு உங்க எண்ணங்கள்ல நீங்க எதை நிரப்பி வைத்திருக்கிறீங்க? ஐயோ! எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா ஒண்ணும் நடக்கலையே. இது அப்படி இருக்குதே, அது இப்படி இருக்குதேன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ல இல்லாத நிலையில நீங்க இருக்கக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றையும் அவரிடத்துல நீங்க கொடுத்துட்டு அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க வரும்போது, நிச்சயம் அவருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைத்து என் தகப்பன் இதை வாக்கு கொடுத்திருக்கிறார். என் சர்வ வல்லமையுள்ள தகப்பன் இதை எனக்காக வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி அவருக்காக காத்திருந்து அவரை தேடுகிற உங்கள் ஆத்துமாவுக்கு அவர் நிச்சயம் நல்லவராக இருக்கிறார். அவரை தேடுகிறதுனா என்னன்னா, அவரு கூட அந்த இன்டிமசில இருக்கிறது. எப்பொழுதும் அவரோடு கூட உறவாடக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு அவர் நிச்சயம் நல்லவராகத்தான் இருக்கிறார். உங்களுக்கு நன்மைகளை செய்யும்படி தான் அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அப்படிங்கிறத இன்றைக்கு தேவன் நம்ம கூட இடைப்படுகிறார். அப்போ அடுத்து நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு எதுல இருந்தெல்லாம் ரட்சிப்புக்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ, அதுல எல்லாவற்றையும் ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸோட என் கர்த்தர் நிச்சயம் இந்த இடத்துல என்னை ரட்சிப்பார். ஒருவேளை குடும்பத்தினருடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ல நீங்க இருப்பீங்க. இந்த இடத்துல இந்த சிறையிருப்புல இருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும்னு நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் அது வரும் என்கிற அந்த உறுதியோடு நீங்க காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால தான் தாவீது கூட சொல்றாரு சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அப்போ தாவீதுக்கு எதிரா எத்தனை யுத்தங்கள், எத்தனை பிரச்சனை, சவுல் பின்துரத்தி கொண்டே வந்த சூழ்நிலைகள்ல அத்தனை சூழ்நிலைகளும் எதிரா இருந்த பொழுதிலும், அங்க தாவீது கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து அவரை தேடுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் என் ஆத்துமா அவர் மேல தாகமா இருக்குதுன்னு சொல்றத பார்க்கிறோம். அப்படி ஒரு தாவீது அவனுடைய இருதயம் அப்படி இருந்தபடியினால தான் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீதின் வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்த நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு 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 வாக்குத்தத்தம் இன்றைக்கு கொடுத்துட்டா நம்ம நாளைக்கு நிறைவேறணும்னு எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை அந்த காலகட்டத்தில தான் நம்ம என்ன செய்றோம்? புடம்பிடப்படுறோம். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் நாட்களுக்கு உள்ளாக அதாவது யோசேப்பை குறித்து சொல்லும்போது, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவரது வசனம் அவனை புடமிட்டது. அப்போ இன்றைக்கு நம்ம அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நம்மை அவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்தாம்? சுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறதாம். அப்போ அதனால நீங்க என்ன செய்யணும்? நீங்க அத சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அடுத்தது நம்ம பார்க்கும்போது, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்ப அதாவது தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று மருத்துவர்கள்ட்டலாம் செலவழிச்சு, சற்றாகிலும் குணமடையாமல் கொஞ்சம் கூட அவளுக்கு
சுகமே கிடைக்கல. ஆனா அவ சொல்றா, மார்க் 5:27ல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அவ கேள்விப்பட்ட உடனே இயேசுவை அப்படியே நம்ப ஆரம்பித்தாள். நான் போவேன். எனக்கு அவர் வஸ்திரத்த தொட்டா நான் சுகமாவேன். எவ்வளோ ஒரு ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட அவ அந்த வார்த்தைய பேசுறா. அதனால அங்க அந்த இடத்துல அவ போறா. அங்க இயேசுவினுடைய வஸ்திரத்த தொடுறா. ஆண்டவர் சொல்றாரு, "மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு." ஒரு ஃபுல் ஹீலிங், ஒரு ஃபுல் ரெஸ்டோரேஷன அவ சரீரத்துல அவ உணர்ந்தத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம இயேசுவை குறித்து எத்தனையோ காரியங்கள் கேள்விப்பட்டு தான் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? அப்ப இன்றைக்கு அவருடைய ரட்சிப்புக்கு நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கும்போது, நீங்கள் கேட்டவைகளை மாத்திரமல்ல, கேளாததையும் தேவன் உங்களுக்கு தர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதே போல தான் சிமியோன், அதாவது இயேசு பிறப்பின் செய்திய கேட்டு அந்த அந்த நேரத்துல அந்த தேவாலயத்திற்கு ஆவியானவருடைய ஏவுதலால் அங்க என்ன செய்றாரு, சிமியோன் அங்க வர்றாரு. அப்போ அங்க சிமியோனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருக்கிறாரு. அ லூக்கா 2:26ல பார்க்கிறோம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அப்போ அங்க ஒரு வாக்குத்தத்தம், நீ கிறிஸ்துவை காணும் முன் மரிக்க மாட்டாய். அதே போல அங்க ஆவியானவருடைய உந்துதலால் அங்க வந்திருக்கிற நேரம், அ அங்க பார்க்கிறோம் நம்ம, தாய் அ அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, இயேசுவை கைகள்ல ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, அந்த வார்த்தைய சொல்றோம். "உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது." அப்ப அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்கும்போது தான் இந்த வார்த்தைய அவர் சொல்றாரு. "உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது." அதான் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. "லார்ட் அண்ட் மாஸ்டர், ஐ ஆம் யுவர் லவ்விங் சர்வன்ட் அண்ட் நவ் ஐ கேன் டை content, for your promise to be has been fulfilled. With my own eyes I have seen your word, the savior you sent into the world. For your promise to me has been fulfilled." அப்போ இன்றைக்கு அவருக்கு மாத்திரமில்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நீங்க நம்பிக்கையோடு காத்திருங்கள். அவருடைய ரட்சிப்புக்கு நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கும்போது, அவர் உங்களுக்கு நிச்சயம் நல்லவராக வெளிப்படுவார். உங்கள் வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இதை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் பலப்படுத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்குள் ஒவ்வொருவரும் பலப்பட, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொன்னபடி அந்த பலப்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உங்க ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய அந்த கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவள் வாக்குத்தத்தங்களையும் நீர் நிறைவேற்றி தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.